ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக ஏசாயாவின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 8வது வசனம். உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பிருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். மற்றும் ஏசாயா 22வது அதிகாரம் 6வது வசனம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரால் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாப பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆக வேத வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஜாமக்காருடைய சத்தம் கேட்கப்படுமாம். அல்லேலூயா. தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, இருளின் அதிகாரத்திலே அடிமையாய் இருக்கிற அங்கே கோடிக்கணக்கான மனுஷர்களுக்காக இரவு பகலாக கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே விழுத்திருந்து மன்றாடக்கூடிய, பரிந்து மன்றாடக்கூடிய ஆவிக்குரிய ஜாமக்காரர்களை குறித்து இங்கு பேசப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக, ஊழியக்காரர்களாக, சபையாக உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற நாம், மறுரூபமாக்கப்பட்டிருக்கிற நாம், மறுபுறப்படைந்திருக்கிற நாம், ஆமேன், நாங்கள் இந்த தேசத்துக்காக ஜாமக்காரர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். ஆக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் கர்த்தர் அண்டையிலே வரும்படியாக, இருளை நோக்கி, அழிவை நோக்கி, நரகத்தை நோக்கி போகிற மக்களுக்காக இரவு பகலாய் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஜனங்களை ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆக சபைக்கு, தேவ பிள்ளைக்கு, ஊழியக்காரர்களாகிய நமக்கு ஆத்தும பாரம் மிக அவசியம். என்றால் சத்துரு எத்தனையோ மனிதருடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறான். வாலிபர்கள் மரிக்கிறார்கள், இளைஞர்கள் மரிக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் மரிக்கிறார்கள், கொள்ளைகள், கொலைகள், எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. இவைகளை நிறுத்துவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தியிருக்கிறார். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், தேசத்தை வென்று கொள்வோம். கர்த்தருக்கே மகிமை. ஆமேன், ஆமேன்.